ஒரு குழுவின் நண்பர்கள் காடுகளின் நடுவே மறைந்து கிடந்த பழைய மனநோயாளி மருத்துவமனைக்கு சென்றனர். அந்த இடம் சிதைந்த நிலையில் நாறிக்கொண்டிருந்தது. சுவர்கள் விசித்திரமான சின்னங்களால் பூசப்பட்டிருந்தன. அவர்கள் சுற்றித் திரிந்தபோது ஒரு டயரியைக் கண்டுகொண்டனர். அதில் ஒரு மருத்துவரின் கடைசி வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. நோயாளிகள் இனி மனிதர்கள் இல்லை என்று எழுதியிருந்தது. திடீரென்று விளக்குகள் மின்மினித்தன. ஆனால் அங்கே மின் இணைப்பு இல்லை எனினும் நிழல்கள் இயல்புக்கு மாறாக நகரத் தொடங்கின. திடீரென நண்பர்களில் ஒருவர் சத்தமாக கத்தினார் மற்றும் பக்கவாட்டில் பார்த்தார். நீண்ட கைகள் மற்றும் கால்களைக் கொண்ட ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. அதன் முகம் மறைக்கப்பட்டிருந்தது, ஆனால் அதன் வளைந்த சிரிப்பு தெளிவாகத் தெரிந்தது. அவர்கள் பயந்து ஓடிக்கொண்டிருந்தபோது மருத்துவமனையின் வழிகள் முடிவின்றி நீண்டது. அவர்கள் சுற்றித் திரியும் வழி மாறியது. ஒருவரின் பின்னர் ஒருவர் காணாமல் போகத் தொடங்கினர். அவர்களின் கத்தல் இருளில் எதிரொலித்தது. கடைசியாக உயிருடன் இருந்தவர் வெளியேறும் கதவை அடைந்தார். ஆனால் அது கற்களில் அடைக்கப்பட்டிருந்தது. அவன் பின்பக்கம் ஒரு குரல் மெல்லியதாக சொன்னது, "நீ இங்கே சரியாக பொருந்துவாய்." அந்த மருத்துவமனை அவனை விழுங்கியது. மேலும் அவர்களை இன்றுவரை கண்டு பிடிக்க முடியவில்லை.